சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளரும் கல்வியாளருமான சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிருச்சு. லடாக்கை தனி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படின்னும் அட்டவணை 6ல் சேர்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு, கல்வி இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அகிம்சை முறையில் போராட்டம் நடத்தினவர் தான் சோனம் வாங்சுக். அது மட்டும் இல்லாமல் அவர் சுற்றுச்சூழல் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் இந்தியாவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது குறித்தான வீடியோக்களும் என்ன பிரச்சனையால் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத பற்றின எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நாங்கள் கீழே கொடுக்குறோம். சரி, இப்போ இவருடைய இந்த வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார் சோனம் வாங்சுக். அதுவும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காகவும் அந்த லடாக் மக்களுக்காகவும் ஏற்கனவே பாஜக அளித்த அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு போராடினதுக்காக. இந்த 6 மாத காலத்தில் நிறைய விசாரணைகள் நடந்துச்சு, நிறைய முறை வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டுச்சு. ஆனால் நேற்று நடைபெற்ற விசாரணையில் ஒன்றிய அரசாங்கத்தை குறித்து உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க, கடுமையான கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல அவர் எதை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டாரோ அதுவே தவறாக இருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. அவர் பேசின உரை அப்படிங்கிறது வெறும் 3 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு உரை தான். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நீளம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இது குறித்து அவர் பேசின உண்மையான வீடியோவை வெளியிடணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது செயற்கை நுண்ணறிவு காலம், இந்த காலத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இவர் அந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இளைஞர்களை நேபாளத்தில் நடந்த மாதிரி புரட்சி நடத்தணும்னு சொல்லி தூண்டினாரு அப்படின்னு சொல்லி இதை ஒரு அடிப்படையாக வச்சு தான் பாஜக அரசாங்கம் அவரை கைது பண்ணுச்சு. ஆனால் அவருடைய அந்த 3 நிமிஷ உரையில் இப்படி ஒரு விஷயமே கிடையாது, அவர் அதை பேசவும் கிடையாது. அவர் தரப்பு வக்கீல் இது குறித்து இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒன்றிய அரசுக்காக வாதாடி இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த வக்கீல் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உரையை தயாரிக்கிறதுல நாங்கள் ஒன்றும் நிபுணர்கள் கிடையாது, இதுக்கு தனித்துறை தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தவறை மேலும் சந்தேகம் வரக்கூடிய அளவில் வாதாடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். உச்சநீதிமன்றமும் இது குறித்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக அவர் என்ன பேசினாரோ அதற்கான சரியான மொழிபெயர்ப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, அது சரியானதா தவறானதா அப்படிங்கிறத நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை கடுமையாக அவங்க திட்டவும் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விவசாய இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் நன்றி மறந்த ஒரு அரசாங்கமாக இருக்குது. 2019 தேர்தலில் லடாக்கை தனி மாநிலமாக அறிவிப்போம், 6வது அட்டவணைக்கு கீழே கொண்டு வருவோம் எல்லாமே சொல்லி தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் அது எதையுமே அவங்க செய்யலை. ஆனால் சோனம் வாங்சுக்கோ தன்னுடைய தன்னலத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் நினச்சிருந்தா வெளிநாடுகளில் போய் சம்பாரிச்சிருக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு, விவசாயிகளுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய விடுதலைக்காக நாங்கள் நிச்சயமாக போராட்டங்களை முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயுமே இதற்கான பதாகைகளையும் வைக்க போகிறதாகவும் அவங்க தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. இந்த வழக்கை அடுத்த வியாழக்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. அந்த விசாரணையில தான் உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளும் கூட சோனம் வாங்சுக்காக இன்னைக்கு நிற்கிறாங்க. கல்வியாளர்களும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்களும் சோனம் வாங்சுக்கினுடைய விடுதலையை எதிர்பார்த்து தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் நியாயமும் கூட. இப்படி அடிப்படை காரணமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஒரு செயல்பாட்டாளர், அதுவும் இந்தியாவினுடைய முக்கியமான ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. வியாழக்கிழமை நடக்கக்கூடிய விசாரணையில என்னென்ன நடக்குது, ஒருவேளை அன்னைக்கே தீர்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம்.